இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை முடிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த மாதிரியும் ஒன்று முடிச்சிருக்கேன். இதில் வந்து 2 லைன் போட்டிருக்கு. இதில் சென்டர் லைனுக்கு இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று போட்டிருக்கு. ஸோ இன் திஸ் I have made from the center I made this side one line and this side one line. Here I have made just one line above. The other side I have not made the line, beads line. ஸோ இப்போது நான் ஒயர் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். எங்கன்னா இந்த இதுக்கு சென்டரில் ஒரு பீடில் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இங்கே நம்ம ஜாயின் பண்ணும்போது எப்படி இங்கே நம்ம ஜாயின் பண்ணும்போது எப்படி நம்ம சென்டர் பீடில் போட்டு ஒரு லைன் ஃபோர் போட்டோமோ அதே மாதிரி தான் இப்போது இங்கே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். See here I have inserted in the one bead in the center. Now this will be a 4 count bead. So you have to insert 3 beads. Now one bead is there, one base bead is there. We need to insert 3 beads. ஏற்கனவே ஒரு பீடு பேஸில் இருக்குது. நம்ம 3 மணி கோக்கணும். இது முடிச்சுட்டு இப்போ அடுத்தது நம்ம அடுத்த பீடில் போடணும். ஸோ இந்த பீடில் நான் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஒயர் வந்து லென்த்து கரெக்டாக இருக்கா ஈவனாக இருக்கான்னு பார்க்கணும். ஆஃப்டர் இன்சர்ட்டிங் we have to check if the wires are even. இப்போ திருப்பி நம்ம 2 பீடு போடுறோம். ஃபஸ்ட்டு வாட்டி 3, செகண்ட் வாட்டி 2. ஸோ 4 வாட்டி 2 வரும். ஒரு வாட்டி 3, 4 வாட்டி 2, லாஸ்ட்டில் ஒரு பீடு போட்டு முடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் டைம் we need to insert 3 beads. After that we need to insert 4 times 2 beads each. திருப்பியும்
ஸோ இப்போ முடிச்சுட்டு அப்போ ஸோ ஃபர்ஸ்ட் 2 1 இந்த லைன் ஸோ இப்போ முடிச்சுட்டு அப்போ ஸோ ஃபர்ஸ்ட் 2 1 இந்த லைன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு லைன் போட்டிருக்கேன், ஒரு லைன் ஃபுல்லாக போட்டிருக்கு, 4 கவுண்டில் போட்டிருக்கேன். See now I finished one line. This is fully 4 count but here there are 6 beads here because the base is 6. Here we got 6 but side and all is 4. மேலே மட்டும் தான் 6, சைட்லலாம் 4. ஏன்னா கீழே வந்து நம்ம 6ல் தான் தொடங்கியிருக்கோம். இப்போது அடுத்த லைனும் இப்போ இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். மூணு பீட் போட்டிருக்கேன். So I put 3 beads here. இப்போ 3 2 2 2 2 1. இப்போ கீழே போட்ட மாதிரியே இந்த லைனும் போடணும். இந்த மாதிரி மொத்தம் 5 லைன் போடணும். இப்போ இது ரெண்டாவது லைனு. இந்த மாதிரி நம்ம 5 லைன் போடணும். See this is 3 2 2 2 2 1 like how we did the previous line. The same way we are going to do this. We need to do 5 lines. We'll see after making the 5 lines over here. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 5 லைன் முடிச்சிட்டேன். 1 2 3 4 5. So if you see I finished 5 lines. So now next line. So now here I'm just making a small design. You can do whatever designs you want. நான் சும்மா இந்த டிசைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை நீங்கள் போடலாம். கலர் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு அந்த பேட்டர்ன் மாறும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ, ஒரு ரெட்டு, ஒரு எல்லோ. ஓகே, போட்டாச்சு. இதே மாதிரி தான் கண்டினியூ பண்ணணும். கலர் மட்டும் பீட்ஸ் கலர் மட்டும் மாற்றணும். You have to continue the same thing but just change the beads color. So இங்கே ரெண்டு எல்லோ. First was yellow, red, yellow. Next 2 yellow.
2 எல்லோ திருப்பியும் திருப்பி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டு ஒரு எல்லோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு 2 எல்லோ போட்டிருக்கேன். அடுத்தது வந்து ஒரு எல்லோ போட்டு க்ளோஸ் பண்ணணும். இப்போ லாஸ்ட்டில் ஒரே ஒரு எல்லோ போட்டு ஃபினிஷ் பண்ணோம். ஸோ இப்போ இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 4 வருது, அதே மாதிரி இங்கே வரும்போது 4 வரும். அதுக்கேற்ற மாதிரி பீட்ஸ் மாற்றி மாற்றி போடணும். ஒரு ரெட்டு, 2 எல்லோ, colors and all. You have to see what design is coming. Based on that you need to change the color of the beads. So again now one yellow and one red. Now here again 2 red. Again 2 yellow, 2 yellow, மஞ்சள் 2.
ஒரு எல்லோ ஒரு ரெட்டு, 1 எல்லோ 1 ரெட், ஒரு மஞ்சள் ஒரு சிகப்பு போடுறேன். Now finishing with 1 red. Right? இப்போ பார்த்திங்கன்னா இந்த டிசைனு இப்போ நமக்கு வந்துடுச்சு. ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 1 2 பேக்கில் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 இங்கே இதில் 6th லைன் ஜாயின் ஆகுது.